ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணங்களாக அமையுதுங்க. இந்த 15 நாட்களில் சூரிய புதன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் அப்படி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் மாளவிய யோகம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இது எதனால் உங்களுக்கு ஏற்படுது, இதனால் உங்களுக்கு என்ன பலன், இதனால் எந்த தெய்வம் உங்களுக்கு துணை இருக்குது, குலதெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்குதா, உங்களுக்கு இதனால் முன்னேற்றம் இருக்குதா, கடன்கள் குறையுதா, வேலை வாய்ப்பு உங்களுக்கு அதிகரிக்குதா, உடல் ஆரோக்கியம் இருக்குதா, அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 15 நாட்கள் எத்தனை நடக்குமா சார் அப்படின்னு கேட்டால், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக நடக்க வேண்டிய சில மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல முன்னேற்றத்திற்கான முக்கியமான வழித்தடங்களை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்கிறோம். அதே போல் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது மூணையும் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வெளிநாட்டு வாழ் மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு அவர் ஆசான். ஒரு நிறைய விவிஐபிஸ் ஆக்டர்ஸ், அரசியல்வாதிகள் எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ அவரோட நம்பர் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா பிஸின்னு இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ரிப்ளை இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் இந்த மாசி மாதத்திலிருந்து, இந்த மாசி மாதத்தில் பாதி நாள் போயிடுச்சு, பாதி நாள் இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு தொழில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு முக்கியமான காலகட்டம். அதே மாதிரி கடன்கள் குறையிறதுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை சார் ஒரு சுயதொழில் ஆரம்பிக்க போகிறோம், சுயதொழில் பண்ணிகிட்ருக்கேன், தனிப்படையாக பண்ணிகிட்ருக்கேன், இல்லை பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா உங்களெலாம் ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன் சார் அற்புதமான காலகட்டம்? 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 சேர்க்கை ஒரு சேர வருது. அதாவது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் இருந்தால் தைரியமும், அதே மாதிரி உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதன் சுக்கிரன் லக்ஸூரியான லைஃப்பை கொடுக்க போகுது. இப்போ இந்த லக்ஸூரியான லைஃப் எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஆடம்பரமோ இல்லை ஓரளவுக்கு வருமானம் இருந்தால் தானே அந்த இது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வண்டி வாகனங்களை சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டிகள் எதாக இருந்தாலும் நல்லா நீட்டாக கழுவி நீட்டாக தொடச்சி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி சூரிய பகவான் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. புதன்கிழமையில் யாராவது ஒருத்தருக்கு உணவளிக்கிறதோ அல்லது புதன்கிழமையில் யாராவது ஒருத்தருக்கு ஆடை வாங்கி தரதோ ரொம்பவே நல்லது. அதுவும் நீங்கள் ஒரு வயதானவர்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரிய புதன் சுக்கிரன் இது சேர்க்கை மூலமாக புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாளவிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, செல்வாக்கு, பணவரவு, அப்புறம் புகழ், உங்களுக்கு 4 பேர் முன்னாடி நிற்கிறான் அப்படின்னா உங்களை பார்த்து கந்திஷ்டி வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி, இது எல்லாமே நடக்கும். இந்த 3ம் சேர்ந்துருந்தால் ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு, அதாவது 10ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் 3ம் சேர்ந்துருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் உண்டாகுது. அதில் மாளவிய யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பணக்காரராகிறீங்க, புகழ் பேர் கிடைக்குது. இதுதான் மெயின். ஸோ பணவரவு அதிகமாகுது, புகழ் அதிகரிக்குது. அதே போல் முருகப்பெருமானும் மகாலட்சுமி வழிபடுறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தரும். முருகர் உங்களோட ஃபேவரட் கடவுளாக இருக்கலாம். இல்லை சார் முருகர் நான் அப்பப்போ வணங்குவேன், ஃபேவரட் கடவுள்லாம் இன்னொரு தெய்வம் இருக்குது அப்படின்னாலும் சரி, முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு, இப்போ நீங்கள் பணத்தை கொண்டு வர போகிறீங்க, அப்போ என்ன பண்ணோம், மகாலட்சுமி, பணத்திற்குரிய தெய்வம் மகாலட்சுமி வழிபடுவதால் இன்னும் உங்களுக்கு அதுக்கான மரியாதையை கொடுக்கறதுனால சேர்க்கை இன்னும் அதிகமாகும், பண சேர்க்கை இன்னும் அதிகமாகும். சரி, இன்னொன்று பெருசாக அப்படி தெரியலையே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும். பழசை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்குங்க. இந்த புத சுக்கிர யோகம், அதாவது சூரிய புத சுக்கிர யோகம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அமையறதில்லை. இந்த ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமையுது அப்படின்னா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். அப்போ முருகப்பெருமான் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணுங்கள். அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு. வெள்ளிக்கிழமை நாட்களில் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாட்களிலே மற்றவர்களுக்கு பணம் கொடுக்காதீங்க. இது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த மாதத்தோட சிறப்பம்சம் அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதாரம் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது சார். ஒருத்தன் மட்டும் தடுத்துட்ருக்கான் சார், உங்களோட முன்னேற்றத்தை ஒருத்தன் மட்டும் தடுத்துட்ருக்கான். ஒரு ப்ரமோஷனுக்கு ஒருத்தன் மட்டும் சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு போட்டி மட்டும் இருந்துகிட்டே இருக்குது சார். பக்கத்து கடை ஒருத்தன் எதிரியாக இருக்கான் சார். இந்த மாதிரி இருக்கவங்களாம் அந்த மாதிரி கடினமான நெருக்கடி எல்லாமே நீங்கி தொழிலில், வேலையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. உங்களுக்கு ஒரு எதிரி மூவ் ஆயிடுவான். ஒரு தொழிலில் எதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் பைபாஸ் ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி பயப்படவே தேவையில்லை. நீங்கள் பாட்டு ஒன் சைடாக போயிடலாம். ஆப்போசிட் சைடு எவனும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கலாம்ல. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கான அற்புதமான காலகட்டம். இதுலேயுமே உங்களுக்கு அற்புதமான நேரம் எப்போ இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி, எங்கள் மனசு எப்பவுமே ரொம்ப குழந்தை மாதிரி மனசு. ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா மார்ச்சில் 1, 3, 6, 8, 9 இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நாள். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பயன்படுத்திக்கிட்டு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மார்ச் மாதம் 11ஆம் தேதி சந்திராஷ்டமம். அதே மாதிரி இதில் மார்ச் 14 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்துருக்கணும். மார்ச் 11லேருந்து மார்ச் 14 வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாகணும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். உங்களுக்கு பரிகாரம்லாம் அதில் எதுவும் சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு தான். ஃபஸ்ட்டு உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து மகாலட்சுமி முருகனையும் வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த மாதத்தில் சூரியன் எல்லா ராசிக்கும் இதே தான். மாசி மாதத்தில் சூரியன் வந்து கும்பராசியில் வந்து சஞ்சரிக்கிறதுனால பிப்ரவரி மாதத்துலேருந்தே பிப்ரவரி 13 வந்து மார்ச் 14 வரைக்குமே சஞ்சரிக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இறை வழிபாட்டோடு சூரிய நமஸ்காரம் பண்ணி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா பசு நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ வாங்கி விளக்கேற்றுங்க. எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் விளக்கேற்றி வழிபடுவதனால ரொம்பவே நல்லது. அதாவது பசு நெய்யில் அல்லது நல்லெண்ணெயில் விளக்கேற்றணும். அது எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா சரி, குலதெய்வ கோயிலில் வழிபட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்கள் எப்பவுமே குழந்தை மனம் கொண்டவர்கள். இவங்க வந்து குடும்பத்துக்காகவே உழைத்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்துக்காகவே இவங்களோட லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அப்புறமான காலகட்டமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அதிக முதலீடுகள் போட்டு ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே நல்லது. அதிக முதலீடுகள் இந்த 15 நாட்களில் போடுறதும் கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணணும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற தொழில் லாபம் எடுங்க. மற்றபடி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. அதேமாதிரி நிலப்படங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான இன்னொரு மேட்டர் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எல்லா ராசிலையுமே ஒரு டாப் மோஸ்ட் டைம் கிடைக்கும். இந்த ராசிக்கு வந்து ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் இப்போ ஒரு டாப் மோஸ்ட் டைமான்னு சொல்ல முடியாது. இந்த டைம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையான டைமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி செய்து முன்னேறுவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தடைகள் இருக்குது அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு. இந்த ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க என்ன சின்ன சிலையாக வச்சுருக்காங்க அப்படின்னு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. கொண்டக்கடலை மாலை, நெய் விளக்கு, தீபம் 2 தீபம் ஏற்றி கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபட்டு அப்படியே சுற்றி வரீங்க. சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கைம்மன் இருப்பாங்க. துர்க்கைம்மன் வழிபடுறீங்க. வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபடுறீங்க. பரிகார தெய்வங்கள் எல்லாமே இருப்பாங்க. பரிகார தெய்வங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வணங்கணும். ஸோ இப்படி வழிபட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகுது. அதே மாதிரி ரிஷபராசிக்கு நிறைய பேருக்கு பூர்வ புண்ணியம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியம், அதாவது உங்களுடைய முன்னோர்களினுடைய நிலமோ இல்லை உங்களுடைய முன்னோர்களினுடைய வீடோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ செட் ஆகாமல் இருந்திருக்கும். அவங்களாம் வந்து கரெக்டாக செட் ஆகுதா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். நிறைய பேருக்கு இந்த முன்னோர்களுடைய பிரச்சனையால் பூர்வ நிலங்கள், பூர்வீக வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஒரு டைம் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணும்போது மாந்தியாக இருக்கட்டும், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கட்டும், உங்களுடைய தசாபுத்தியாக இருக்கட்டும், உங்களுடைய லக்கினம் வந்து இதோட மேட்ச் ஆகுதா, இல்லை உங்களுடைய ராசிக்கு செட் ஆகுது, ஆனால் வேறு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மற்றொரு ராசிக்கு தான் செட் ஆகுதா, அது வந்து உங்களுக்கு சேர்ந்து இது பண்ணுது அப்படின்னா அதுக்கு எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய மைனஸ் கூட ப்ளஸ்ஸாக மாறிடும். நிறைய பேருக்கு தெரியுது. உங்களோட மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும் அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் செட் ஆகல அப்படின்னா உங்களுடைய மகனோ மகளோ, உங்களோட கணவனோ மனைவியோ, உங்களோட தாய் தந்தையோ, உங்களோட சகோதர சகோதரிகளோ யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக அந்த ஜாதகத்தை வந்து செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒற்று ராசியாக பயன்படுத்திட்டு வந்துடலாம். நிறைய பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க ராசி பார்த்திங்கன்னா வேறு ராசியாக இருக்கும். ஆனால் அந்த ராசிக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு டல்லான டைமாக இருக்கும். ஆனால் வந்து அவங்களுக்கான பொழப்பு வந்து நல்லா சூப்பராக போய்ட்டுருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கூட இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து நல்ல ராசியாக இருக்கும். அவங்களோட மகனோ மகளோ ஏதோ ஒன்று இங்கே வந்து ஃபுல் டாக்குமெண்ட் எல்லாம் பணம் வரவோ எல்லாமே அவங்க பேரில் பார்த்துருவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ராசி வந்து நல்லா மேலே ஓங்கி வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுது. தொழில் வந்து ஆட்டோமேட்டிக்காக முன்னேறுது. அந்த முன்னேறக்கூடியதை அவர் அனுபவிச்சுக்கிறார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும். பூர்வீகம் செட் ஆகாதவங்க வெயிட் பண்ணணும். அந்த பூர்வீகத்தோட பேர் மாற்றாமல் அவங்களோட மகனோ மகளோ வந்ததுக்கப்புறம் அவங்க இங்கே நம்ம மகன் பேரில் பூர்வீக சொத்து எழுதிட்டோம் அப்படின்னா பூர்வீகம் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். அப்படின்னா பெண்கள் பேரில் மாற்றினா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும். பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதி 3 செக் பண்ணிட்டு உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளினுடைய பெயர், உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகளினுடைய நட்சத்திரம், தசாபுத்தி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை உண்டு. தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனம் பண்ணுங்கள். ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அத்தனை பேர் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிறது தான் அத்தனை பேர் கேட்பாங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஐடியாலஜி அதிகம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல போய் அதை கொஞ்சம் நீட்டாக செக் பண்ணிட்டு ஒருத்தர் மேலே அதீத நம்பிக்கை வச்சு அவங்களே ஃபுல்லாக வந்து மோட்டிவேஷனாக போகாதீங்க. எது செஞ்சாலும் யோசிச்சு பண்ணுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு லக்ஸுரியான காலகட்டமாக இருந்தாலும் உங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி லக்ஸுரி காட்டிட்டு அடுத்த 15 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இல்லை இது வந்து உங்களுக்கு பிரம்மைன்னு காட்டுற அளவுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வருங்காலத்திலே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துங்க. இப்போ கிடைச்சிச்சிரா அனுபவிச்சிக்கலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த அனுபவமும்
தொடர்ந்து நம்மளுக்கு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைவதற்கு நாம தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே டேட் வரையே பிரித்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு ரிஷபராசி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க. அதே மாதிரி சூரிய புதன் சுக்கிரனுடைய யோகம் இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத ஆதித்ய நமக அப்படின்னு மறக்காம 3 டைம் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் உங்களோட நண்பர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க யார், அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, பரவாயில்லையா, நான் சொன்னது மேட்ச் ஆகுதா, 100% கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்